எங்க சர்ச் பக்கத்தில் ஒரு பிள்ளை திருமணம் செய்வதற்கு முன்னே சுயமாக தனது வாழ்க்கையை தேர்வு செய்தாள். ஒரு முறை அவளுடைய தகப்பனார் என்னிடத்தில், ஐயா, ஒரு முறை வந்து அப்பிள்ளையோடு நீர் பேச வேண்டும். நாங்கெல்லாம் எவ்வளவோ அவளிடத்தில் பேசி பார்த்து விட்டோம். அவள் மசிவது போல் தெரிவது இல்லை, தன் மனதை மாற்றிக்கொள்வது போல் தெரிவது இல்லை, தன் தீர்மானத்தில் மிக 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 உறுதியாயிருக்கிறாள். பாஸ்டர் ஆச்சு ஒரு வார்த்தை வந்து பேசுனா நலமாயிருக்கும் என்ற எண்ணத்தில் ஆர்வத்தில் அவர் என்னை அழைத்து சென்றார். இந்த மாதிரிப்பட்ட நோய் பிடிச்சவர்களோடு நேரம் செலவிடுவதை அதிக கவனம் நான் எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் ஒருவர் அழைக்கிறார், அவருடைய வயதிற்கு மரியாதை கொடுக்க வேண்டுமே. நானும் கடந்து சொன்னேன். அப்பிள்ளையோடு ஏறத்தாழ 1 மணி நேரம் செலவழித்தேன். ஆனால் அவள் தன் காரியத்தில் உறுதியாயிருந்தாள். அவள் கடைசியாக என்னிடத்தில் சொன்ன சுயமாய் எடுத்துக்கொள்ளுகிற தீர்மானம், என்னிடத்தில் சொன்ன ஒரு காரியம், இந்த ஆமேன் வாழ்க்கை எனக்கு அமையவில்லை என்று சொன்னால் நான் செத்து போவேன் என்று சொன்னாள். சுயமாய் எடுத்துக்கொண்ட தீர்மானம். அப்ப நான் சிரிச்சிட்டே சொன்னேன், ஆமேன், ஸ்தோத்திரம். ஐயோ, நீ திருமணம் ஆகாதிருந்தால் ஒரு முறைதான் சாவாய், திருமணம் செய்து கொண்டால் நித்தமும் சாவாயே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. மறுபடியும் சொன்னாள். ஒத்த கால நின்னான்னு சொல்லவார். ஆனால் இன்றைக்கு என் கண்கள் காண்கிறது, இதை விட அவள் மரிப்பது நலமாயிருக்கும். இன்றைக்கு சொல்லுவேன், இதை விட அவள் மரிப்பது நலமாயிருக்கும். சுயமாய் ஓடுகிற பயணம், ஊழியர்களானாலும் சரி, சுவாசிகளானாலும் சரி, தேவனுடைய சமூகத்தில் அமர தவறி சுயமாய் எடுத்துக்கொள்ளுகிற ஒவ்வொரு தீர்மானமும் வருத்தத்தை கொண்டு வரும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆனா ஒன்னு சொல்லுகிறேன், ஆரம்ப காலத்தில் தெய்வ சமூகத்தில் அமர்ந்து உபவாசித்து ஜெபித்து திட்டமிட்ட சிலர், தேவ மனிதர்களிடத்தில் ஆலோசனை கேட்டு திட்டமிட்ட பலர், கொஞ்சம் நன்மை, கொஞ்சம் ஆசீர்வாதம், கொஞ்சம் சிறப்பு உண்டான பொழுது ஆமீன் பழைய அனுபவங்களை மறந்து சுயமாய் ஓட கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இது ஆசீர்வாதமாய் முடிவது இல்லை, இது நன்மைகளை தாமதம் பண்ணும் என்பதை மறந்துவிடக்கூடாது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க.